சார் வணக்கம். தூத்துக்குடி செல்லம் சார். வணக்கம். நீங்க இந்த எலெக்ஷனை பிஜேபி புறக்கணித்திருப்பது அப்படிங்கிறது இந்த மாநில தலைமை எடுத்த முடிவா இல்ல அகில இந்திய தலைமை எடுத்த முடிவா? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அண்ணா கொஞ்சம் எக்கோ அடிக்குது சொல்லிருக்கேன். சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அதன் நெறியாளர் சகோதரர் அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாள், பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். வணக்கம். அதாவது அண்ணன் பிரகாஷ் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் போற போக்குல அண்ணாமலை சொல்லித்தான் பிஜேபி அவரு நாம் தமிழர் சீமான் பேசுறாரு வைக்காருல சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், நான் இவங்களுக்கு மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களை பார்த்தா இவங்களுக்கு எல்லாம் ஒரு வகையான அச்சம், பயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் சீமான் பேசுறதுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க தந்தை பெரியாரை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பேசுவதற்கு எப்படி தயாரோ அதற்கு கூட நானே கூட தயார். ஏன்னு கேட்டீங்கன்னா, பல்வேறு கட்டங்கள்ல கால மாற்றங்களில் சில கருத்துக்கள் பேசிட்டு முடிஞ்சு போச்சுன்னு வேணா சொல்லுங்க. ஆனால் சில தகவல்கள் நான் பொதுவெளியில இப்ப பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான். அதனால தந்தை பெரியார் அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கும் முரண்பாடு ஏற்பட்டதுக்கு கூட காரணமே கூட அந்த திருமணம் தான். பொருந்தா திருமணம் சொல்லி அண்ணா அவர்கள் பத்திரிகையில, நம் நாடு பத்திரிகையில அண்ணா எழுத, பெரியார் விடுதலையில எழுத, எலெக்ஷனுக்கு வாங்கினேன். அதை ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க இப்போ? நீங்க அத மறுத்திருக்க அவரை நீங்க அனுமதிச்ச பிறகு என்ன அனுமதிக்க மாட்டேன்னா நியாயம். ஒரு விஷயத்தை பேசுகிறார். நீங்க இல்ல நீங்க இதுல அவசியம் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சொல்வதற்கு நீங்கள் அனுமதித்தீர்களானால் என்னை இதுல விளக்க சொல்றதுக்கு நீங்க அனுமதிக்கணும். இல்லைன்னு சொன்னா நீங்க நடுநிலையா இல்லைன்னு சொல்லி நான் நினைக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கும் மரியாதைக்குரிய சீமான் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் ஆதரிக்கிறாரு. அவருக்காக என்ன உதவி வேணா செய்வோன்னு சொல்றாரு. நானும் தான் சொல்றேன், சீமானுடைய கருத்துக்கள், அவர் தந்தை பெரியாரை பற்றி பேசிய கருத்துக்கள் சரி, ஆனால் பேசி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவெளியில பேசி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. பெரியார் பேசலையா? கண்ணீர் துளிகள் பேசலையா? காணிப்பயிர்கள் பேசலையா? தமிழ் காட்டுமராண்டி பாசையில் பேசலையா? அதனால நீங்க தயவு செய்து அதை இப்ப சர்ச்சையாக்க வேண்டியது இல்ல. இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஈரோடு இடைத்தேர்தலில், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையின் அறிவுரையின்படி, வழிகாட்டுதலின்படி இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறோம். என்ன காரணம் கேட்டா, இன்னும் இருக்கிறதே ஒரு 10 மாசம், இன்னும் வர்ற ஜூன் மாசத்துக்கு பிறகு தேர்தல் வேகம் எடுக்க தேர்தலுடைய வியூகங்கள் எல்லாம் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். யார் யார் எந்த அணியில இருக்காங்க, யார் வெளியே போறாங்க, யார் உள்ள வராங்க, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி சொன்னவங்க உள்ள இருக்க போறாங்களா இல்ல வெளியே வர போறாங்களா, துணை முதல்வர் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேட்டவங்க திமுக அணியில இருப்பாங்களா, வெளியே வருவாங்களா, இதெல்லாம் தெரியாது. அப்படி இருக்கும் போது இப்ப ஈரோடு இடைத்தேர்தல்ல போட்டியிட்டு பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுட்டு வச்சுக்கிடுங்க, என்ன நடந்துற போகுது? ஒன்று கிடையாது. அதனால எங்களுடைய இலக்கு 2026 அம்பின் நுனியும் பறவையின் கழுத்தும் என்பதை போல நாங்கள் 2026ஆம் ஆண்டு ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கும். அண்ணன் இன்னும் கூட மரியாதைக்குரிய அண்ணன் தாமோதரன் பிரகாஷ் அவர்களோடு ஒன்று மாறுபடுற 7% ஓட்டு வாங்கினாரு அப்படின்னு சொன்னாரு. பாரதிய ஜனதா கட்சி 18% வாக்குகளை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இன்னும் சொல்லப்போனா 18.5% வாக்குகள் பெற்றிருக்கு. 82 லட்சம் வாக்குகள் பெற்றிருக்கு. அதனால நீங்க உடனே கூட்டணி, அந்த கட்சிக்கு இவ்வளவு, இந்த கட்சிக்கு இவ்வளவு, திமுக எவ்வளவு 6% வாக்குகளை இழந்திருக்கிறது. அண்ணா திமுக அவர்கள் அவருடைய வாக்கு சதவீதத்தை இழந்திருக்கிறார்கள். அதனால பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் தமிழ்நாட்டிலே மதிக்க தகுந்த அளவில் நாங்கள் வளர்ந்து வருகிறோம். நாங்க வளர்ந்துட்டோம்னு சொல்லல, வளர்ந்து வருகிறோம். நாங்க தான் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்க போறோம். இன்னைக்கு அரசியல் களம் 2024 இருந்தது வேற, 2026 இருக்க போறது வேற. அரசியல் களம் வேறு வடிவம் பெறும். இப்ப கூட நீங்க யாரும் எதிர்பாராத வகையில திரு சீமான் வெர்சஸ்
டிஎம்கே இன்னும் வந்துருச்சா வரலையா? நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கு நேரடி போட்டி வந்துருச்சு. இது அரசியல்ல ஒரு விசித்திரமான சூழல் தான். அதனால அவர் தந்தை பெரியார பேசிட்டாரு, உடனே பெரியார் மண்ணில் பெரியாருடைய பேரன் ஈவிகே இளங்கோவன் தோற்று இருக்கிறார் ஈரோட்ல. அதனால பெரியார் மண்ணே இது தமிழ்நாட்டில். நான் இன்னொன்னு கேளுங்க சார், பெரியார் சார் அதுதான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஈரோடு தானே, ஈரோடு தொகுதி தான், வேற எந்த தொகுதியும் கிடையாது. அதனால அந்த மண்ணு இந்த மண்ணு எல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டியது இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலே அள்ளி கொடுக்கிற வெள்ளி படங்கள் தான் வெற்றி பெறுமே தவிர ஜனநாயகம் வெற்றி பெறாது. இடைத்தேர்தல்ல எவ்வளவு பணங்களையும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நீங்க கடந்த முறை திரு ஈவிகே இளங்கோவன் அவர்கள் வெற்றி அவர் போட்டியிட்ட பொழுது காலையில கொண்டு போய் ஒரு வீட்டுல அடைக்க வேண்டியது, மத்தியான சாப்பாடு, சாயங்கால டிஃபனு, இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கு தேவையான சலுகைகள் அத்தனையும் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஒரு 15 நாள் தேர்தல் திருவிழா, தேர் திருவிழா நடப்பதை போல, பொங்கல் திருவிழா நடப்பதை போல, தீபாவளி திருவிழா நடப்பதை போல, கிறிஸ்துமஸ் திருவிழா நடப்பதை போல, ரம்சான் பண்டிகை நடப்பதை போல ஒரு தேர்தல் திருவிழா நடந்து அந்த தேர்தல் திருவிழா இதேதான் நீங்க அந்த கடந்த முறை நீங்க சொன்னீங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இல்லங்க, நான் எந்தோடு கிழங்கு தேர்தல் ஆணையம் வேற, தேர்தல் ஆணையம் தனியா இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன நடவடிக்கை எடுத்தது? உங்க அதிகாரத்துக்கு தான் இருக்குது. நீங்க தான் அவசரமா அதுக்கு கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பண்றீங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. சார் ஒரே ஒரு விஷயம் நான் ஒண்ணு கேளுங்க, இங்க தமிழ்நாடு அரசுல நினைச்சா கவர்னரை பேசுவாங்க, அல்லது கவர்னர் கொடுக்கிற டீ பார்ட்டிக்கு போயிருவாங்க, கவர்னரோட கொஞ்சம் குழாவுவாங்க, உடனே கவர்னர்கிட்ட போய் மாநில சுயாட்சியை மீறி விட்டார் கவர்னர் சொல்லுவீங்க, தேசிய கீதம் பாட சொன்னா பாட மாட்டாங்க. இதெல்லாம் அந்தந்த மாநிலங்கள்ல அப்போ நடக்கிறது. அதாவது அதுக்காக தலைமை செயலாளர் முதலமைச்சருடைய கண்ட்ரோல்ல இருக்காரா, கவர்னருடைய கண்ட்ரோல்ல இருக்காரா? அதனால இப்படி எல்லாம் பேச வேண்டாம். தலைமை செயலாளர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டு இருக்கிறார் தவிர திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்காரு நான் சொன்னா நீங்க ஒத்துக்கிடுவீங்களா? காவல்துறையுடைய தலைமை இயக்குனர் திரு மு.க. ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார், அவர் சொல்படிதான் நடக்கிறார் நான் சொல்ல முடியுமா? முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார், அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டு இருக்கிறார். அதனால தேர்தல் ஆணையம் என்பது ஒரு சுயாட்சி அமைப்பு. அதனால தேர்தல் ஆணையத்தையும் பிஜேபியும் இணைக்காதீங்க. இந்த தேர்தலை புறக்கணிப்பதன் மூலம் மக்களுக்கு நாங்கள் சொன்ன செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் நியாயமா நடக்காது, சுதந்திரமா நடக்காது. இந்த தேர்தல் இல்ல இடைத்தேர்தலில் நடக்கிற அநியாயத்தை மக்கள் பாருங்கள் என்று நாங்கள் நடக்காதா? இல்லையா? எங்க இன்னொன்னு கேளுங்க, டெல்லியில எங்களுக்கு என்ன இருக்கு? தேர்தல் ஆணையம் பார்க்கும். இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், இங்க பாருங்க, ஒரு தொகுதிக்கு இங்க எலெக்ஷன் நடக்குது, நீங்க இங்க என்ன சொல்றீங்க, இங்க நடக்காதுன்னு சொல்றீங்க. ஏன்னா இங்க கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட்ங்கிறதுனால இப்ப டெல்லி ஹெட் குவார்டர்ஸ் முழுக்க ஹோம் மினிஸ்டருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. நீங்க தான் கவர்மெண்ட் ரன் பண்றீங்க. அப்ப டெல்லியில எலெக்ஷன் கரெக்டா நடந்துருமா? நீங்க அத்தைன்னு சொன்னா சித்தப்பான்னு சொல்றீங்க. இது என்ன நியாயம் இப்படி பேசுறீங்க நீங்க? சார் ஒண்ணே ஒண்ணு சார், அண்ணன் இல்ல நீங்க தப்பா பேசக்கூடாது. இங்க பாருங்க, இல்ல நீங்க தவறா பேசக்கூடாது. ஒரு தொகுதிக்கு எலெக்ஷன் நடக்குது, நீங்க இந்த ஒரு தொகுதிக்கு எலெக்ஷன் நடக்கும்போது இங்க டிஎம்கே பவர்ல இருக்குங்கிறதுனால இங்க எலெக்ஷன் நடக்காது, இவங்க தான் ஆட்சியில இருக்கிறாங்க, ஜனநாயக பூர்வமா நடக்காது. இல்ல அதுதான் சொல்றேன். அப்போ நீங்க டெல்லி முழுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் தான், உங்க கண்ட்ரோல் தான். நீங்க அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்கள் எல்லாத்தையும் ஓட விரட்டிட்டு இருக்கீங்க. அப்ப அங்க எலெக்ஷன் நடந்துருமா? அண்ணன் கேளுங்க, டெல்லி நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது ஈரோட்டு பேசுறோம். டெல்லியில தப்பு நடக்கும் போது அன்னைக்கு ஒரு விவாதம் வைங்க, அன்னைக்கு பேசுவோம். எலெக்ஷன் கமிஷன் சரியா நடக்க, நீங்க எலெக்ஷன் நல்லா நடக்காதுன்னா என்ன அர்த்தம்னா எலெக்ஷன் கமிஷன் வேலை செய்யாதுன்னு தானே அர்த்தம். உறுதியா சொல்றேன். இங்க பாருங்க, நீங்க வக்கீல், எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. எலெக்ஷன் இங்க ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில நியாயமா நடக்காது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நியாயமா நடக்காது, எலெக்ஷனை நேர்மையா நடத்தாதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, ஒரே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் இந்த தேதி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டெல்லியில இப்ப கரெக்டா நடந்துருமா? அண்ணா ஒண்ணு கேளுங்க, தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டை மீறி மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரம்
அனைத்து இடங்களிலும் பரவி இருக்கிறது. அப்போ டெல்லியில உங்களோட அதிகாரம் வேலை செய்யுமான்னு கேக்குறேன். இல்ல அப்போ டெல்லியில பிஜேபியினுடைய அதிகாரம் வேலை செய்யுமா? இங்க திமுகவோட அதிகாரம் வேலை செய்யறது நிஜம் அப்படின்னா அங்க உங்க அதிகாரம் வேலை செய்யுமா? இங்க நடக்கிறத நாங்க நேர்ல பாக்கோம். டெல்லிக்கு நீங்க ஒருவேளை போயிட்டு வந்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. டெல்லி நிலவரம் உங்ககிட்ட இதை விட ஒரு பெட்டரான பதில் வரும் அப்படின்னு நானும் எதிர்பார்க்கல. சரியா? நான் டெல்லிக்குள்ள போனது இல்ல. நீங்க டெல்லி நிலவரம் உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு ஈரோடு நிலவரம் தெரியும். ஈரோட்ல இணைப்புல இருக்க அரசாங்கத்தினுடைய அத்துமீறல்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக நாங்கள் தேர்தலை ஜனநாயக முறையில் அகிம்சை முறையில் புறக்கணித்திருக்கிறோம்.